தமிழ் சமூகத்திற்கும் அரசியலுக்கும் வணக்கம். மிகவும் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் நெல்லை மாநகரில் வாழ்ந்து வரும் நாங்கள் எல்லோரும் பிற மாவட்ட மக்களால் கோபக்காரர்கள், கொலைகாரர்கள், சாதி வெறியர்கள் என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று பெயர் பெற்ற இந்த மாநகரம் தொடர்ச்சியாக பள்ளி மாணவ மாணவிகளால், ஆசிரியர்களால் மிகவும் அவமானப்படக்கூடிய இடத்திற்கு நகர்த்தப்பட்டுவிட்டது. இதை யாரை குற்றம் சொல்ல, யாரை நொந்து கொள்ள என்று அங்கங்கே பல அங்கலாய்ப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் ஒன்றை தெளிவாக புரிந்து சொல்கின்றேன். பெண் விடுதலை என்ற நோக்கில் பெண் என்று பொருளாதாரம் ஈட்டும் இயந்திரமாக மாற்றப்பட்டாலோ அன்று மொத்த பொறுப்பும் அந்த பெண்ணின் தலைமையில் சுமத்தப்பட்டு விட்டது. ஊரெங்கும் சாராய கடைகள், தெருக்கள் தோறும் மதுபான கூடங்கள், தெருக்கள் தோறும் கஞ்சா இன்னும் குழி போன்ற போதைப் பொருட்கள் அனைவர் கையிலும். கொரோனா காலகட்டங்களில் நாங்கள் அனைவரையும் படிக்க வைத்து கிழித்து விடுவோம் என்று அனைவர் கைகளுக்கும் வந்த அலைபேசி, அதன் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடாத விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடாத வயதுகளில் தெரிந்து கொண்ட நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் இங்கே நடப்பது உடனுக்குடன் நமக்கு செய்தியாவது போல பிற மாநிலங்களில், பிற மாவட்டங்களில் நடப்பதும் அங்கே உடனுக்குடன் செய்தியாகின்றது. ஆனாலும் நாம் வெட்கி தலை சாய வேண்டியது கடமையாக இருக்கின்றது. இங்கே இந்த மாணவிகள் இப்படி செய்ததற்கு ஆசிரியர் காரணமா, பள்ளி நிர்வாகம் காரணமா, பெற்றோர் காரணமா என்ற கேள்வி நிலவுகிறதே ஒழிய, என்னை பொறுத்த மட்டில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த சமூக கட்டமைப்பு மட்டுமே. பெண் விடுதலை என்று பெண் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆணுக்கு நான் துணை நிற்கின்றேன், ஆணுக்கு நிகராக என்னை நிலைநிறுத்திக் கொள்கிறேன் என்று புறப்பட்ட நேரத்தில் அவள் கைகளிலிருந்து வழுக்கி வெளியே சென்றது அந்த குடும்ப கட்டமைப்பு. அதன் வாயிலாக தாய் தந்தை இல்லாத ஒரு காலகட்டத்தில் பகல் முழுக்க பள்ளிக்கு சென்று மாலை வரும்போது தாயும் தகப்பனும் இல்லாத அந்த மாணவ செல்வங்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அலைபேசிகளுக்கு அடிமையாக நிற்கின்றன. அந்த அலைபேசிகள் கூட்டி செல்லும் தவறான பாதைக்கு இயல்பாகவே அந்த இளங்குருத்துகள் பலியாகின்றன. மேலும் மடை திறந்த வெள்ளம் போல் இருக்கின்ற இந்த சாராய கலாச்சாரம், அரசே சாராயம் விற்றுத்தான் நான் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் என்ற இழிவான வாதத்தை முன்வைத்து நகர்கின்றது. அரசியல்வாதிகள் எரிகின்ற வீட்டில் ஒடுங்குகிறது லாபம் என்று இந்த எரிகின்ற மாநிலத்தில் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நமது பங்களிப்பு என்ன, நாம் எந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டு நமது வருங்கால சந்ததிகளுக்கு பொருளாதாரத்தை பெருக்கி வைத்து சுகபோக வாழ்க்கைகளை கொடுத்து விடலாம் என்று நினைப்பதினால் இங்கே அனைத்தும் தவறாக முடிந்துவிட்டது. தன்னலமற்ற, சுயலாபமற்ற ஒரு அரசு இங்கே இருக்கிறதா என்றால் இல்லை. இவர்கள் தான் சொல்கிறார்கள் ஆள் வைத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் இருக்கிறது என்று. காமராஜர் படிக்க வைத்தார் என் அருமை தமிழ் சமூகமே. காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு, 5 கிலோமீட்டருக்கு, 8 கிலோமீட்டருக்கு என்று பிள்ளைகளுடைய வயதுக்கேற்றவாறு அவர்களை படிக்க வைத்தார். ஆனால் அவர் உணரவில்லை, இந்த சமூகம் படிப்பு என்ற ஒன்றை மற்றும் பற்றி பிடித்து உணவு கொடுக்கக்கூடிய வேளாண் தொழிலையும் குடும்பவியலையும் உடைத்து தள்ளும் என்று அவர் இஞ்சித்தும் எண்ணிருக்க மாட்டார். வேளாண்மையை விட்டு முற்றிலுமாக வெளியேறி வருகின்றது இந்த தமிழ் சமூகம். இனி இங்கே வேலை செய்ய ஆளே இல்ல நிலைக்குத்தான் வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பே கள்ளிகுளத்தில் ஒரு கல்லூரியில், நான் வந்து கேட்பான் பேர சொல்றேன் எனக்குள்ள எல்லாரும் அறிந்த ஒன்று, கள்ளிகுளத்தில் அந்த கல்லூரியில் 3 பெண் குழந்தைகள் மது அருந்துவதை காணொளி எடுத்து அதை வெளியிட்டு அந்த 3 குடும்பம் என்று அழிந்து போயிற்று. அதாவது
பெண் எவ்வளவுதான் தன்னை ஆணுக்கு நிகராக நிலைநிறுத்திக் கொண்டாலும் அவள் இந்த சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக நிற்கின்றாள். எனவேதான் அவளுடைய குற்றச் செயல்கள், அவளுடைய தவறுகள் இந்த சமூகத்தை பெரிதாக பாதிக்கின்றது. இதை பெண் உணர வேண்டும். உணர மறுக்கின்றீர்கள். பெண் விடுதலை, பெண்ணியம் என்ற 2 வார்த்தைக்குள் நம்மை தெருவில் இழுத்து தேரோடு மாமியா தெருவோடு போனால் என்று கதைக்கு நம்மளை தள்ளிவிட்டார்கள். இந்த குழந்தைகளை பண்படுத்த அரசு என்ன திட்டம் வைத்திருக்கிறது? ஒன்றுமில்லை. காரணம், அரசு பள்ளியில் படிக்கிறது நல்லதென்றால் அரசு விற்கும் சாராயத்தை குடிப்பது தவறா என்ற கேள்வி இந்த பிள்ளைகளுக்கே எழுப்பிவிடும். எனவே கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தோடு வளர்க்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட தலைமுறை நிச்சயமாக இந்த சமூகத்தை இழிவின் பாதைக்கு இட்டுச் செல்வதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே என் அருமை பெற்றோரே, பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பெற்றோராக மாறும்போது உங்களுடைய முதல் பொறுப்பு என்பது உங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பிலும் அவர்களை அடுத்த கட்ட நகர்விலும் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சமூகம் என்னும் இந்த ஒரு சாக்கடை, இந்த சமூக சாக்கடை சொல்லுகின்ற பெண் விடுதலை, வேளாண்மை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் வேலைக்கு செல்வது, வெளி மாநிலங்களுக்கு கூலிக்கு செல்வது போன்ற பொருளாதாரம் இருந்தால்தான் உங்களை இந்த சமூகம் மதிக்கும் என்ற அந்த ஒற்றை இலக்கை தூக்கி எறிந்து நீங்கள் பொது பொருளாதாரமற்ற உங்கள் சகோதரனை நேசிக்கும் போது இந்த உலகத்தால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள் என்ற உண்மையை உணர்ந்து தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் சொத்து வருங்கால நம் கண்மணிகள், அந்த பிள்ளைகளை, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இரண்டுமே, அந்த பிள்ளைகளை இந்த மண்ணிற்கு உபயோகமாக மாற்றித்தர வேண்டியது சமூகத்தின் அல்ல, பெற்றோரின். சமூகம்தான் நாமாக மாற வேண்டிய சூழல். காரணம், இந்த சமூகம் சரியாக தங்கள் பிள்ளைகளை பண்படுத்தாதினால்தான் தொடர்ச்சியாக இன்றல்ல, எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்வார்கள் என்று எம்ஜிஆர் இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இன்றைய விஜயா இருக்கட்டும், இவர்கள் திரையில் செய்தவற்றையெல்லாம் தரையில் நமக்கு செய்வார்கள். அரசின் அடக்குமுறைக்கு எதிராக படம் எடுத்து நடிக்கும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த நிலத்தின் அனைத்து விதமான கெட்ட விடயங்களையும் மாற்றி விடுவார்கள் என்று ஒரு தலைமுறை அல்ல 5 தலைமுறையாக நம்பி 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 ஊடக வெளிச்சத்தை தேடி ஓடுவது உங்களுக்கு சரி என்றால், இங்கே பெண் பிள்ளைகள் செய்கின்ற தவறுக்கும் நாம் தானே பொறுப்பு. நாம் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சமமாக வளர்க்கின்றோம். அதிலும் சற்று பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் அதிகம் கொடுக்கின்றோம். அதன் விளைவுதான் இந்த நிலை. நம்மிடம் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் சொத்துக்களில் மிக முக்கியமானது நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை நீங்கள் சரியாக பராமரித்து சரியாக வழிகாட்டி அவர்களுக்கான நல் உலகத்தை அமைத்து தராமல் பொருளாதாரத்தை பெருக்கி வைத்து எதை சாதிக்க போகிறோம்? எனவே எனது அருமை சொந்தங்களே, இந்த பிள்ளைகளுடைய விடயத்தை பேசுவர்களாக்கி குளிர் காய்கின்ற ஊடக தர்மமற்ற ஊடகங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். உங்களுக்கு திராணி இருந்தால், உங்களுக்கு உங்கள் பேனாக்களின் நுனியில் கூர்மை இருந்தால், அந்த பேனா என்னும் பேராயுதம் இங்கே வேலை செய்வது உறுதியான விடயம். எழுதுங்களேன் பார்ப்போம். அரசின் அடக்குமுறையை தாண்டி இந்த சமூகத்தின் அழுக்கை ஒரு முறை எழுதி பாருங்கள். உங்கள் தூவல் தானே இங்கே துவக்கு. ஒரு முறை எண்ணுங்கள், இந்த தூவலே துவக்கு என்று இந்த சமூகத்தின் ஜனநாயக கண்களை திறந்து இங்கே நடக்கக்கூடிய சரி தவறு, இங்கே நடக்கக்கூடிய சாராய கடைகளின் எழுச்சி, அதன் மூலமாக நாங்கள் ஆட்சி நடத்துவோம் என்று இருவரும் கட்சிகளும் மாறி மாறி நம் மண்ணை கூறு போட்டதுதான் மிச்சம். அதை பற்றி எழுதுங்கள் எங்கள் அருமை தூவலின் நாயகர்களே. நன்றி, வணக்கம்.